Dear teachers, with the voice, active voice and passive voice. Passive voice. To change into passive voice, we have to follow two steps. One, passive verb. இந்த passive verb பார்த்தீங்கன்னா be verb plus V3 அப்படிங்கிற ஸ்ட்ரக்சரில் வரும். Second one, we have to find out the passive structure. The passive structure அப்படின்னு பார்த்தீங்கன்னா O, V, by, S அப்படின்னு வரும். இந்த OV by S அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா O stands for object, V stands for passive verb, by stands for by, and S stands for subject. B verbs. இந்த B verbs மொத்தம் 5 இருக்குது. is, am, are, was, were. அதில் present tense வந்து is, am, are. past tenseல was, were. is எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா தேர்ட் பர்சனாகவும் இருக்கணும், ப்ரெசன்ட் டென்ஸாகவும் இருக்கணும், சிங்குலராகவும் இருக்கணும். அதில் ஏதாவது ஒன்று ஒத்து வரலன்னா கூட அடுத்து கண்டிஷன் ஆம்க்கு நம்ம பார்க்கணும். ஆம் எப்போ வரும்னா ஐ வந்தால் வரும். அதுவும் ஒத்து வரல அப்படின்னா நம்ம ஆருக்கு பார்க்கணும். ஆர் எப்போ வரும் அப்படின்னா ப்ளூரலாக இருக்கணும். இதே பாஸ்ட் டென்ஸில் என்னென்ன இருக்குன்னா வாஸ் இருக்குது, வேர் இருக்குது. வாஸுங்கிறது சிங்குலருக்கு வரும், வேருங்கிறது ப்ளூரலுக்கு வரும். எக்காரணம் கொண்டு ப்ரெசண்ட்லேருந்து பாஸ்ட்டு போகக்கூடாது, பாஸ்ட்லேருந்து ப்ரெசன்ட் போகக்கூடாது. ஆக்டிவ் வாய்ஸ் டு பேசிவ் வாய்ஸ். இதில் ஃபர்ஸ்ட் டைப்புங்கிறது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் டென்ஸ் அண்டு பாஸ்ட் டென்ஸ் டைப்பாக இருக்கும். இதில் வந்து நம்ம வந்து ரெண்டு வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். முதல்ல பாசிவ் வேர்ப் கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் பாசிவ் ஸ்ட்ரக்சர் கண்டுபிடிக்கணும். பாசிவ் வேர்புங்கிறது இந்த ஃபர்ஸ்ட் டைப்புக்கு வந்து பி வேர்ப் ப்ளஸ் V3. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹி ரைட்ஸ் எ லெட்டர். அதில் ஃபஸ்ட்டு வந்து வேர்ப் எடுத்து எழுதிக்கிறோம். இப்போ ரைட்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் டென்ஸு. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டைப்பு. அப்போ ரைட்ஸுங்கிறது இப்போ ஃபர்ஸ்ட் டைப்புங்கிறதுனால நம்ம கண்டிஷன் எப்படி இருக்கும், பி வேர்ப் ப்ளஸ்ஸு V3. இதில் அந்த பி வேர்ப் என்னென்ன இருக்குன்னா ஈஸ், ஆம், ஆர், வாஸ், வேர் இருக்குது. ப்ரெசன்ட் டென்ஸுங்கிறதுனால ஈஸ், ஆம், ஆர் எடுத்துக்கிறோம். அப்போ ரைட்ஸ் எடுத்துகிட்டு ஈஸ், அப்புறம் V3 வந்து ரிட்டன் வரும். ரைட், ரோட், ரிட்டன். ஈஸ் ரிட்டன், ஆம் ரிட்டன் அல்லது ஆர் ரிட்டன். மூணையும் நம்ம ஆன்சர் எழுத முடியாது. ஃபஸ்ட்டு யூ ஹேவ் செக் ஃபார் ஈஸ் ரிட்டன். கண்டிஷன் தேர்ட் பர்சனாகவும் இருக்கணும், ப்ரெசன்ட் டென்ஸாகவும் இருக்கணும், சிங்குலராகவும் இருக்கணும். பக்கத்தில் 3 டிக்கு போட்டிருப்பேன். இப்போ நம்ம சென்டென்ஸ் போகிறோம். இதில் வந்து ஹி ரைட்ஸ் எ லெட்டரில் எது ஆப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ லெட்டர். இப்போ ஆப்ஜெக்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நம்ம வந்து கேட்டு பார்க்கணும். எல்லா கொஷினுமே நம்ம வந்து வெறுப்போடு கேட்டு பார்க்குறோம். ஆப்ஜெக்ட்டுக்கு என்ன கேட்டு பார்க்கணும் அப்படின்னா எதை அல்லது யாரை. அப்போ எதை எழுதினான் அப்படிங்கும்போது லெட்டரை எழுதினான். அப்போ லெட்டர் தான் ஆப்ஜெக்டாக வருது. ஸோ லெட்டர் தான் ஆப்ஜெக்ட், ஏ லெட்டர். அதுக்கப்புறம் வேர்பை பார்க்குறோம். வேர்பில் ஃபஸ்ட் நம்ம ஈஸ் ரிட்டன் செக் பண்ணணும். கண்டிஷன் வந்து தேர்ட் பர்சன் ப்ரெசன்ட் டென்ஸாகவும் இருக்கணும், சிங்குலராகவும் இருக்கணும். இப்போ ஏ லெட்டருங்கிறது தேர்ட் பர்சன். ஸோ கரெக்டு, டிக் போட்டுக்கிட்டோம். அடுத்த கண்டிஷனு ப்ரெசன்ட் டென்ஸு. இது ப்ரெசன்ட் டென்ஸ் டைப்புங்கிறதுனால அதுவும் டிக்கு போட்டுக்கிட்டோம். கரெக்டு. தேர்ட் ஒன் சிங்குலராக இருக்கணும். இப்போ ஏ லெட்டருங்கிறது சிங்குலர், அதுவும் கரெக்டு. அப்போ மூணுமே டிக்காக இருக்கிறதுனால நம்ம ஈஸ் ரிட்டன் எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சரில் பை இருக்குது. அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் வந்து ஹீ இருக்குது. அந்த ஹீங்கிறது எங்கே வரும்போது என்ன மறிக்கும், சப்ஜெக்ட் சேஞ்சஸில் ஹிம்னு மறிக்கும். ஸோ த ஆன்சர் வில் பி ஏ லெட்டர் இஸ் ரிட்டன் பை ஹிம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், she writes the letters. வேர்ப் என்ன இருக்குது, ரைட்ஸ் இருக்குது. ரைட்ஸுங்கிறது ப்ரெசனன்ஸுங்கிறதுனால நம்ம பி வேர்ப் வந்து ஈஸ், ஆம், ஆர் எடுத்துக்கிறோம். ப்ளஸ் V3 ரிட்டன். ஸோ ஈஸ் ரிட்டன்
am written அல்லது are written. First we have check for is written. Condition வந்து third person ஆவும் இருக்கணும், present tense ஆவும் இருக்கணும், singular ஆவும் இருக்கணும். Structure வந்து OV by S. இதில் ஆப்ஜெக்ட் வந்து the letters. இப்போ இந்த லெட்டர்ஸ்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஈஸுக்கு செக் பண்ணோம். கண்டிஷன் வந்து தேர்ட் பர்சனாகவும் இருக்கணும், ப்ரெசனன்ஸாகவும் இருக்கணும், சிங்குலராகவும் இருக்கணும். இப்போ இந்த லெட்டர்ஸுங்கிறது தேர்ட் பர்சன் தான், ஸோ டிக்கு. அடுத்த கண்டிஷன் ப்ரெசனன்ஸு, இது ப்ரெசனன்ஸ் தான், ஸோ அதுவும் டிக்கு. தேர்ட் கண்டிஷன் வந்து சிங்குலராக இருக்கணும், ஆனால் லெட்டர்ஸுங்கிறது ப்ளூரல், ஸோ நம்ம ராங் போட்டிருப்போம், டிக் ஆகல. மூணுமே டிக் ஆனால் தான் நம்ம வந்து ஈஸ் எடுக்கலாம். ஒன்று போனாலும் எடுக்க முடியாது. ஸோ we have to move on to the next one. am written. am written எப்போ வரும்? ஐ வந்தால் தான் வரும். அங்கே ஐ வரல, ஸோ அதுவும் ராங். அடுத்த கண்டிஷன் ஆர் ரிட்டன். ஆர் ரிட்டன் எப்போ வரணும்? ப்ளூரல். லெட்டர்ஸுங்கிறது ப்ளூரல், ஸோ ஆர் ரிட்டன். அது முடிஞ்சு பை. தென் சப்ஜெக்ட் ஷீ. ஷீங்கிறது வந்து எர்ரா மாறிக்கும். இந்த ஃபர்ஸ்ட் டைப்லேயே இது வந்து பாஸ்ட் டென்ஸு. ப்ரெசன்ட் டென்ஸ் அண்ட் பாஸ்ட் டென்ஸ் டைப்பில் இது பாஸ்ட் டென்ஸு. பாஸ்ட் டென்ஸுங்கிறது எப்படின்னா அந்த வேர்பு வந்து பாஸ்ட் டென்ஸாக இருக்கணும். தி ரோட் எ லெட்டர். இப்போ இதில் வந்து ரோட்டுங்கிறது என்னது? வேர்பு. இந்த வேர்பை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கணும் அப்படின்னா சப்ஜெக்ட் கண்டுபிடிக்கணும். சப்ஜெக்ட்டுக்கு என்ன கேட்டு பார்க்கணும் அப்படின்னா யார். எல்லா கேள்வியும் நம்ம வெர்போட கேட்டு பார்க்குறோம். ஸோ யார் எழுதுனா அப்படிங்கும்போது தேங்கிறது பதிலாக வருது. ஸோ தே தான் சப்ஜெக்ட். அடுத்தது ஆப்ஜெக்ட் கேட்டு பார்க்கணும். ஆப்ஜெக்ட்டுக்கு என்ன ரூல் அப்படின்னா எதை அல்லது யாரை. இதுவும் நம்ம வெறுப்போட தான் கேட்டு பார்க்குறோம். எதை எழுதினார்கள் அப்படிங்கும்போது லெட்டரை எழுதினார்கள். அப்போ அதுவும் வந்து என்ன ஆகிடுது? ஆப்ஜெக்ட் ஆகிடுது. ஆப்ஜெக்ட்டுக்கு பதிலாக வருது. இப்போ நம்ம பாசிவ் வேர்பு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறோம். இப்போ வேர்ப் எடுத்து எழுதிக்கிறோம். ரோட். ரோட்டுங்கிறது என்ன டென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ்ட் டென்ஸ். ஸோ பி வெர்ப் ப்ளஸ் V3. இப்போ பி வெர்ப் பாஸ்ட் டென்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னா வாஸ் இருக்குது, வேர் இருக்குது. அப்புறம் V3 வந்து ரிட்டன். ஸோ வாஸ் ரிட்டன் அல்லது வேர் ரிட்டன். ரெண்டையுமே நம்ம ஒரே ஆன்சரில் எழுத முடியாது. வாஸ் ரிட்டன்ங்கிறது சிங்குலருக்கு வரும், வேர் ரிட்டன்ங்கிறது ப்ளூரலுக்கு வரும். இப்போ ஸ்ட்ரக்சர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓவி பை எஸ். O ஃபார் ஆப்ஜெக்ட், V ஃபார் verb, by ஃபார் பை, S ஃபார் சப்ஜெக்ட். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஆர்டர் படி ஓ தான் வருது. இப்போ நம்ம ஓ என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம்? ஏ லெட்டர். அப்போ ஏ லெட்டர் எடுத்துக்கிட்டோம் ஆப்ஜெக்ட். அடுத்து வேர்பு. வேர்புங்கிறது பேசிவ் வேர்பு. இதில் ரெண்டு இருக்குது. வாஸ் ரிட்டன் இருக்குது, வேர் ரிட்டன் இருக்குது. வா லெட்டருங்கிறது பார்த்தா சிங்குலர், ஒருமை. ஸோ நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? வாஸ் ரிட்டன் போட்டோம். அது முடிஞ்சு பை. அது முடிஞ்சு சப்ஜெக்ட். அங்கே சப்ஜெக்ட் என்ன இருக்குது? தே இருக்குது. இங்கே வந்து என்ன மாறிக்கும்? அது டெம்மா மாறிக்கும். ஸோ த ஆன்சர் வில் பி எ லெட்டர் வாஸ் ரிட்டன் பை தெம்.